என் தமிழ் நெஞ்சங்களுக்கு காலை வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர். இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லா மக்களும், எல்லா பேரும், வாட்ஸ்அப்பில் உள்ளவங்க, குரூப்பில் உள்ளவங்க, ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க, அதுபோல் யூடியூபில் உள்ளவங்க எல்லாம் ஷேர் பண்ணி எல்லோருக்கும் அனுப்ப வேண்டும். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை 9 மணிக்கு 78வது சுதந்திர தின கொடியேற்று விழா. இடம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் காந்தி மைதானம் சந்திப்பில். கொடியேற்றி வைப்பவர் உயர் திரு மார்த்தாண்டம் காவல் ஆய்வாளர் வேளாங்கண்ணி உதயரேகா அவர்கள். வாழ்த்துறை சமூக சேவகர் PPK சிந்துகுமார் மற்றும் சமூக சேவகர்கள். ஆகையால் எல்லா பொதுமக்களும், எல்லா வாகன ஓட்டுநர்களும், எல்லா வியாபாரி சுகுருத்துக்களும், நண்பர்களும், மாணவ மாணவிகள், கூலி வேலை செய்யும் மக்கள், அனைத்து மக்களும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த விழா சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் வருக என்று நான் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். ஆகையால் உங்கள் ஆதரவினை நாடுகிறேன். அதுபோல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டம் மார்த்தாண்டம் காலச்சந்தா பஸ் ஸ்டாண்டில். காலம் 20/8/2024 அன்றைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு 11 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி மிகப்பெரிய பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் முடிவு செய்துள்ளோம். தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் சார்பில் 11 அம்ச கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறேன். மக்கள் பிரச்சனையை மட்டும் நாங்கள் முன்னிலை கொண்டு வருகிறேன். நான் இந்த தொகுதியில் போட்டியிட்டவன். இந்த போட்டி 3 தவிர நான் இந்த தொகுதியில் போட்டியிட்டு மக்களை சந்தித்தவன். தொகுதியுடைய வளர்ச்சி என்ன, 75 வருஷ காலம் கொண்டு இங்கே இருந்த MP MLAக்கள் அமைச்சர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள், என்ன செய்கின்றார்கள், இந்த குமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்ன, நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் இவர்கள் வரவிடாமல் தடை செய்தார்கள். ஒரு தொழிற்சாலை சொல்லுங்கள், இவங்க செய்த சாதனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். இவங்க செய்த சாதனை என்ன, இந்த மாறி வந்த MLA MP அமைச்சர்கள் எல்லாம் செய்த ஒரு சாதனை மட்டும் சொல்லுங்களேன். இந்த குமரி மாவட்டத்துக்காக 18 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய இந்த குமரி மாவட்டத்துக்காக ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஒரு தொகுதிக்குள்ள இவர்களே இன்றைக்கு இருக்கக்கூடியதான அவர் செய்த காரியங்கள் மக்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும். 2026 தேர்தல் வருகிறது. டிசம்பர் மாதம் பஞ்சாயத்து எலெக்ஷன் வருகிறது. இதெல்லாம் முன்னோடி கண்டுகொண்டு எலெக்ஷன் முடிந்து 2 மாதத்துக்கு பிறகு இப்போ மக்களை சந்திக்க மறுபடியும் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண் துடைப்பு வேலைகளை இனி இந்த தொகுதிக்குள் நீங்கள் நடத்த அனுமதிக்கக்கூடாது. மோகன்குமார், உங்களுக்கு ஒப்பம் நின்று போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். மக்கள் வளர்ச்சிக்காக, நாடு வளர்ச்சிக்காக, படித்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்துக்காக, வியாபாரிகளுக்காக, விவசாயிகளுக்காக, கூலி தொழிலாளிகளுக்காக, அரசு ஊழியர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு மோகன்குமார் ஆயத்தமாக இருக்கிறோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க மக்கள். இனியாவது மக்கள் சிந்திக்க வேண்டும். 75 வருட காலம் கொண்டு இந்த மாறி வந்த அரசு கட்சிகள் மாவட்டத்தின் தொகுதியிலும் செய்த வளர்ச்சி திட்டங்கள் என்ன, இவர் செய்த இது என்னது என்று நீங்கள் கேட்க வேண்டும். வாக்களிக்கின்றீர்கள், யாரோ வருவாங்க, ஓட்டு கொடுக்கின்றீர்கள், வாக்களிக்கின்றீர்கள். இவர்கள் செய்த சாதனைகள் மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ தொழிற்சாலைகள் வர வேண்டியது ஒரு தொகுதிக்குள்ளே, இந்த மாவட்டத்துக்குள்ளே. நம்ம மாவட்டத்தில் இருக்க மக்கள் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளெல்லாம் சென்று பழைக்கக்கூடிய அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆகையால் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இந்த மாதம் 20ஆம் தேதி நடைபெற உள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உங்களில் அனைத்து மக்களும் கலந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் அழைக்கிறோம். ஜாதி, மத, சமுதாயம், அரசியல் அப்பாற்பட்டு உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். வாருங்கள், ஒன்றிணைந்து போராடுவோம். நாடுடைய வளர்ச்சிக்காக குரல் கொடுப்போம். மக்கள் வாழ்வாதாரத்துக்காக குரல் கொடுப்போம். இன்றைக்குள்ள விலைவாசி, இன்றைக்குள்ளதாயா ஜீவித நிலவாரங்கள், படித்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் எல்லாம் நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒன்றுபட்டு நம்ம குரல் கொடுப்போம், ஒன்றுபட்டு போராடுவோம் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். மறந்துவிட அறுதிகள்.
இந்த மாதம் 20ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 20/8/2024 மாலை 4 மணிக்கு மார்த்தாண்டம் காலச்சந்திர வச்சல் நடைபெற உள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நீ கலந்து கொள்ள வேண்டும். அனைத்து மக்களும் கலந்து கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி மார்த்தாண்டம் காந்தி மைதானத்தில் நடைபெற உள்ள அந்த கொடியேற்று விழாவிலும் நீங்கள் கலந்து சிறப்பிக்க வருகை தருகும் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர்.